பார்ட்டி வந்துட்டியா? திடீர்னு ஃபோன் வந்துச்சுன்னு அவசரமா கிளம்பி போனியாமே, எங்க போயிருந்த? 2 நாள் ஆபீஸ்ல எவ்வளவு வேலை தெரியுமா? ஆமா, ஏன் சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கு? பார்த்தி என்னாச்சு? ஏன் எதுவுமே சொல்லாம அப்படியே உட்காந்துட்டு இருக்க? இதுக்கு மேல நான் தோக்கிறதுக்கு எதுவுமே இல்லப்பா. கைரேகையிலிருந்து கண்ணு கருமணி வரைக்கும் எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு இருக்கேன். தொடாத. இந்த ஊர் உலகம் என்ன வேணாலும் சந்தேகப்படலாம். ஆனா நீ எப்படி என்ன சந்தேகப்பட்ட? நீ எப்படி என்ன வேற ஒருத்தனை பார்த்த? சத்யா, ஐயோ, இனி நீ என்ன விளக்கம் கொடுத்தாலும் நீ என்ன சந்தேகப்பட்டுட்டேன்ற எண்ணத்துல இருந்து காலத்துக்கும் என்னால வெளியில வர முடியாது. நீ அவ்வளவுதான் இல்ல. இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே நம்ம போச்சுல. அவ்வளவுதான் இல்ல. நான் அவ இல்ல, பார்த்திபன் அப்படிப்பட்ட ஒரு ஆளே இல்லைன்னு இத்தனை வாட்டி சொல்லியும் 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 எவ்வளவு ஒரு என்ன மாதிரி இருக்கான்ட்டு. ஒண்ணு இல்லம்மா, அப்பாக்கு உடம்பு சரியில்லை, நீ தூங்க. எவனோ ஒருத்தன் என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி ஆளாளுக்கு என்ன போட்டு உயிர் எடுத்தா நான் என்னடி பண்ணுவேன்? மொத்த நம்பிக்கை தூக்கி குப்பையில போட்டுட்டே. அவன் என்னடா என்ன அப்ப நான் கேக்குறேன், நீ என்னடா என்ன புருஷன் கேக்குற? யாரு நீ? தானே யாரு? கரெக்ட். அப்பா அம்மா ஊரு பேரு தெரியாத அனாதை தானே. அட்லீஸ்ட் அவங்க இருந்திருந்தா என்ன சந்தேகப்பட்டிருக்க மாட்டாங்க. அனாதை தானே நானு. நீ ஒன்னும் அனாதை இல்லடா. என்ன பாருன்னு சொல்றல. இது எதுவுமே நான் சந்தேகப்பட்டு பண்ணல. மத்தவங்க என்ன கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லணும்ல, அவன் ஆள் இல்ல, என் புருஷன் பார்த்திபன்னு தைரியமா சொல்லணும் இல்ல. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு ஒண்ணு மட்டும் கேட்கணுமா? நீ என்ன வேற ஒருத்தனை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நீ என்ன தொட்டு பேசுவ? அருவருப்பா இருக்காது? இந்த மௌனராகம் படத்துல எல்லாம் சொல்லுவாங்களே, கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கும்.